சிதா மேம், கார்த்திகேயன் பேசுறேங்க. ஒன்னும் அப்டேட் பண்ணல, கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கார்த்திகேயன் பேசுறேங்க. ஆமாங்க மேடம். ஏதோ அப்டேட் நீங்க பண்றேன், நீங்க மத்தியானம் 3 மணிக்குள்ள வரேன். லைன்ல இருக்கேன். ஒரு காஃபி சூடு கம்மியாக கொடுங்க. கொஞ்சம் ஆத்தருக்கு ஏதாவது டம்ளர் ஏதாவது சரி ஆற வச்சு குடிச்சுக்க வேண்டியது கொடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுங்க. எவ்வளோண்ணா? ஹலோ, லைன்ல இருக்கேங்க மேம். லைன்ல இருக்கேன். நீங்க அப்டேட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாம இருக்கேன். எவ்வளோங்க மேடம்? அப்போ நான் என்ன பண்ணுறதுங்க மேடம்? என்கிட்ட 6113 டோட்டலா சொன்னீங்க வித் ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே. 66 இப்போ வந்து பே பண்ணிட்டுங்களா? சரி, டோட்டலா 8400 அரௌண்ட் நான் பே பண்ணுங்களா? நான் ஒன்று பண்ணுறேனுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன். நான் தான் சொன்னலைங்க, நான் 6113ங்கிறங்காட்டி தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் தான் என்கிட்ட ராங் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்க? நான் என்ன 2வது காலில் சொன்னேன், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே ப்ரைஸ் கன்ஃபியூஷன் இருக்குது, அதனால தான் தெளிவாக உங்கள்கிட்ட கேட்டுட்டு நான் வந்தேன்.
என்ன காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் தள்ளிட்டீங்க. நீங்கள் 100 விஷயம் சொல்லுங்கள், நான் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ நான் ஒரு ப்ரைஸ் வந்து நீங்கள் அதுலேயே இருக்கீங்க, எனக்கு என்ன ப்ரைஸ் வருதோ அதுக்காக தான் நான் பார்ட் ஆர்டர் பண்ண பிறகு தான் என்னால் ப்ரைஸ் சொல்ல முடியும். நான் அதுக்கு அத்தனை டைம் சொல்லுறது ரீசனே அதுதான். ஓகேங்களா? இன்னொன்று தெரியுங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபோன் காலில் சொல்ல கிடையாது. ஐ ஹேவ் ரெக்கார்டிங்ஸ். இப்போ தான் சொல்கிறீங்க, தப்பு இல்லை. நான் உங்களை நம்பினது என்னோட தப்பு, என்னோட தவறு, அவ்வளோதான். தட்ஸ் இட். நான் வந்து வாங்கிக்கிறேங்க. இப்போ எவ்வளோங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? 10% எவ்வளோ வருங்க? கரெக்டான இப்பவும் அக்யூரேட் ரேட் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு கடைசி என்ன ப்ரைஸ்? நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க 6113 சொன்னீங்க. இப்போ 8400 சம்திங் சொல்கிறீங்க. 10% டிஸ்கவுண்ட்னு சொல்கிறீங்க. எவ்வளோதான் நான் பே பண்ணணும்னு கரெக்டாக வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன், கேட்குறேன். நான் என்ன, நீங்கள் இன்னைக்கு காலையில் சொன்னதின் படி நீங்களே என்ன சொன்னீங்கன்னா 6100 இன் அண்ட் அவுட் ரொம்ப கம்மி ரேஞ்சில் தான் ஆகும்னு சொன்னீங்க, சரிங்களா? இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 6000 வந்து 8400 இருக்குன்னா எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க? கிட்டத்தட்ட 25%. நீங்கள் சொல்லலைன்னு நான் சொல்லலை. சபா, ஆர்கியூ பண்ணுறதுனால இங்கே பிரயோஜனம் இல்லை. இப்போ 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ பண்ணி தருவீங்கன்னு கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே எனக்கு 15% டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் என்னென்னு கேளுங்க அசூஸில், இந்த பார்ட்டுக்கு, இந்த டிவைஸ்க்கு. அதை கொஞ்சம் கேட்குறீங்களா? அது மெயின் போர்டு மாற்ற சொன்னாங்க. ஆனால் நான் மெயின் போர்டு நான் ரெடி பண்ணிட்டேன். கீபோர்டு மட்டும்தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? கேட்குறீங்களா? அவன் ஏற்கனவே கஸ்டமருக்கு 15% டிஸ்கவுண்ட் தர்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்களாமா? ஒன் மந்த் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுத்தாங்க. நான் வெளியில் கொடுத்து ஆன் பண்ண காட்டி வாரண்டி வாய்ட் ஆயிடுச்சுங்க, சரிங்களா? இதுதான் விஷயம், சொல்கிறது புரிஞ்சுக்கங்க. 1 மந்த் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுத்தாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து சொல்லுங்கள். என்னால் 6113 மேலே அஃபோர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்து சொல்லுங்கள். அது கம்மியானா 8400 இப்போ சொன்னீங்களா, அதுக்கும் கம்மியானா எவ்வளோ வரும்? அப்போ இங்கே உணர்ந்துக்கிறதெல்லாம் இங்கே விஷயம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் கூட இந்த கமிட் பண்ணீங்க 6113 தரேன். நான் உங்களுக்கு கம்மி வேணாலும் ஆகுமே ஒழிய அந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வாங்கி தரேன்னு நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட. நான் அந்த ரெக்கார்ட் பண்ணல, அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. ஃபோன் காலாக இருந்தால் ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க ஃபோனில் ஒன்று, ரெண்டாவது நேர்லேயும் அதே கமிட்மெண்ட் தான் கொடுத்தீங்க. நான் அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு பண்ணித்தரக்கு பார்க்குறேங்க சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? $8400 டிஸ்கவுண்ட் பண்ணால் 10% போட்டோம்னா 840 rupees தான் குறையுங்க. ஏங்க மேடம், 7600 வரும். என்னை நீங்கள் அலைய வச்சிட்டீங்க, அதுதான் எனக்கான சங்கடமே. சரி, நான் இப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேங்க. ஐ எம் வெரி டிஸ்கிரேஸ்ட் அபவுட் திஸ்.
உங்களுக்கு 8596 கிட்ட வருது. நான் வேணா ஆசஸ் இதை வந்து உங்களுக்கு அனுப்புறேன். அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கொட்டேஷனும் அனுப்புறேன். உங்களுக்கு ஓகேன்னா இந்த பார்த்து ஆர்டர் பண்ணி நம்ம மாற்றணும். இல்லைன்னா இதுதான் என்னால் கிடைச்ச. ஏற்கனவே கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் 15% கொடுத்துருக்கீங்களாமா, கொடுக்க முடியுமான்னு கேளுங்க. 1 month எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுத்துருக்காங்க எனக்கு. கொடுக்க கிடையாது, ஏன்னா வெளியில கொடுத்தங்காட்டி வாரண்டி வாய்ட் ஆச்சுன்னா வெளியில கொடுத்தா பவரானே பண்ணேன். முதல்ல தந்தாங்க, அது வாய்டு ஆனதுக்கு வாய்டு அது தராம இருந்ததுக்கு காரணம் நான் வெளியில கொடுத்தாங்கிறங்காட்டி. புரிஞ்சுதுங்களா? இதுதான் விஷயம். எனக்கு கொட்டேஷன்லாம் வேண்டாங்க. அது 8596 rupeesங்கிறது. சரி பேசுங்க. என்னோட விஷயம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஓகேனா நீங்க மாத்திக்கோங்க, ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க. அதுதான் நானுமே சொல்றேன். நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட் உங்களுக்கு தரேன்னு தான் சொல்றேன். பேசிட்டீங்களா இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா? அனுப்பிடுங்க. நான் பேசி முடிச்சிட்டேன். எனக்கு எப்ப இதுக்கு பதில் கிடைக்கும்? ரீஅப்ரூவல் அந்த டிஸ்கவுண்டோட. மத்தியானம் 2 o'clock 1 o'clockங்களா? ஷூரா சொல்றீங்களா? இல்லை அதுவும் ஏன்னா இன்னைக்கே ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க கொட்டேஷன் சொல்றீங்கன்னு. நான் க்ளோசிங் டைம்ல நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். இல்லை நான் எதிர்பார்க்காம தான் நான் வந்து இல்லை நீங்கள் 2 o'clock கூப்பிட்றேன்னு சொன்னீங்க. இல்லை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மேடம். என்ன இப்போ நீங்கள் பேசுறது கேட்டேன், நான் பேசுறது நீங்கள் கேட்கணும். நீங்கள் 2 o'clock கூப்பிட்றேன்னு சொன்னீங்க, நான் 4 o'clock தான் கூப்பிட்டேன். சரிங்களா? நான் 4 o'clock அப்புறம் இப்போ தான் நான் கூப்பிட்றேன். இதுதான் என்னோட டீசன்சி. நீங்கள் கூப்பிடவே கிடையாது, உங்களுக்கு கொட்டேஷன் வந்தது. இது நீங்க கூப்பிட்டு சொல்லிருக்கலாம்ல இந்த டீட்டெயில். சரி விடுங்க, ஆர்கியூ பண்ண வேண்டாம், காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், விடுங்க. அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிறத வந்து நான் பெருந்தன்மையா மன்னிப்பெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியாது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறேன். இப்ப மெயில் அனுப்பி கஸ்டமர் டிஸ்கவுண்ட் கேட்கறாங்க. சரிங்க, அனுப்பி பிரயோஜனம் இல்லை. 8596 நான் அஃபோர்ட் பண்றதுக்கு இருக்கும் இல்லை. நெக்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க 6113 சொல்லியிருக்கிறீங்க. அவ்வளோ பண்ண மாட்டாங்க. இப்போ கலெக்ட் பண்ணிக்க அப்படின்ட்டீங்க. இப்போ டிஸ்கவுண்ட் போடுறேன்னு சொன்னீங்க, அதுக்கு கேட்டு சொல்றேன்னு சொன்னீங்க. அதுக்கு எனக்கு பதில் எப்போ கிடைக்கும்னு சொல்லுங்களேன். அதுக்கு ஆன்சர் எப்போ எனக்கு கிடைக்கும்? நீங்க கூப்பிட மாட்டீங்களா? அதான பிரச்சனை. எத்தனை மணிக்கு நான் கால் பண்றேன் நீங்களே சொல்லுங்க மேடம். 1 o'clock கிட்ட 2 o'clock கிட்டன்னு சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு எக்ஸாக்ட் டைம் சொல்லுங்க. யாருமே ஒரு கமிட்மெண்ட்டே வச்சுக்க மாட்டேங்க போல் இருக்கு ஒர்க்ல. நான் 1 o'clock கால் பண்ணிட்டா இல்ல 2 o'clock கால் பண்ணிட்டா? ஒரு 3 o'clock கால் பண்ணிட்டுங்களா? நான் 3 o'clock நான் பண்றேன். சரிங்களா? உங்க டைம் நீங்க சொன்ன விட எக்ஸஸ் டைமே நான் கொடுத்து பண்றேன். சரிங்களா? ஃபாலோ அப்காக எதுக்கும் ஒரு 11 o'clock கால் பண்றேன். இனிஷியலா என்ன ஸ்டேட்டஸ் மட்டும் சொல்லுங்க. தேங்க்யூ.